இடிக்கிற இடங்களில் போனால் அது உண்மையாக அதெல்லாம் ஃப்ரீயாக ஏற்றி கொண்டு வந்தது அந்த சாமான் எல்லாம். இது வந்து இன்றைக்கு நாங்கள் பறித்தது ஒரு லோட் 6500 6500 2 லோட் வேணுமா பெண்ணு ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடிப்பாடி மகிழனும் அன்பை நாளும் வளரும். தேவையாக இருந்தாலும் நான் இப்போ மோட்டர் சைக்கிள் வேலை செய்கிறதில்ல, காசு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் நல்ல சாமான் சும்மாவே கொண்டு போங்க, தேவையண்டா வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கல் எல்லாத்தையும் நான் தூக்கி அடுக்கணும். வந்த வரத்துலேயே என்னென்னு சொல்கிறது, சோம்பேறியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது. ஏன்னா அப்படித்தான் காலத்திலே சொல்லிக்கிறேன். இல்லை உடனே நாங்கள் ஓடணுமென்று நினச்சா களைச்சி போடுவோம். பெய்யத்தான் நாங்கள் கொஞ்சம் வடிவாக யோசிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ யோசிச்சு கொண்டு கேட்க தான் ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சுது, ஒன்றுக்கும் யோசிக்காது என்ற மாதிரி. அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாச்சும் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே, நாங்கள் வீடியோ போட்ட உடனே பார்க்குற உறவுகள் அனைவருக்குமே எங்களுடைய வணக்கங்கள், அன்பு வணக்கங்களை நான் வந்து இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, வீடியோ போட்டோன்னே எல்லாருமே பார்த்து நிறைய பேர் ஆதரவு தந்து அதுக்குரிய கமெண்ட்ஸ் எங்களுக்குரிய மாதிரி எழுதுறீங்க. எல்லாருக்குமே வந்து மன ரீதியால் நன்றி சொல்லுகிறேன். ஓகே, இன்றைக்கு நான் வந்து வேலைக்கு வந்து தூராடம், அதாச்சும் இன்றைக்கு எங்களோட கடை என் கராச்சி வந்து 2 நாளாக துறாப்பு துளைஞ்சிருந்தது. அந்த இரவு வேலை செஞ்சுட்டு வேலைக்கு துறாப்பு வெளுத்திட்டேன். அப்போ வேறு ஒரு அண்ணா தான் எனக்கு எடுத்துக்கொண்டு வந்து இன்றைய காலம் தான் கால் பண்ணி துறப்பே தந்தவர் தான் எடுத்து வச்சிருந்தேன் நான் சொல்லி. அப்போ அதனடியாக நான் இன்றைக்கு தூர இடத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் அதாச்சும் தொண்டமனார் அங்கே தான் ராக்கடை இன்ஜின் ஒன்று பார்த்து எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக போயிருந்தேன். நான் போயிட்டு இப்போ தான் நான் வந்து வந்தேன். நான் அப்போ இப்போ வந்ததும் என்ன சாப்பிடக்கூடிய இல்லை, உண்மைக்குமே வந்தது. அப்போ ஒரு வீடியோ மட்டும் இல்லை எடுக்கணும், 2 நாளில் வீடியோ ஒன்றும் எடுக்கலை. அதனடியால் இப்போ இன்றைக்கு வந்து முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கு வந்து முக்கியமான வீடியோ. நான் உங்களுக்கு வந்து எங்கள் கோழி வளர்க்குறதுன்னு ஒன்று உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் காட்டியிருப்பேன். அதுக்கு வந்து பெரிய ஒரு பிளான் போட்டிருந்தேன் நான். என்ன மாதிரி கூடு, இப்போ இடம் பெருசாக இருந்தாலும் அது கூடு. இப்போ கோழி என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் வளர்க்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் வேணும். அது வந்து தெரியும், கோழி என்று சொன்னால் கத்தி கொண்டிருக்கும். கத்தி கொண்டு இருக்கிறத விட கோழிகள் அந்த கோழி பேர்கள் வீட்டோடு அண்மித்து இருக்கக்கூடாது, அந்த வீட்டுக்கு இதாக போயிடுமென்று சொல்லி கொஞ்சம் எல்லாம் கணக்க பிரச்சனைகள். அப்போ நிறைய பிரச்சனைகள் வருமென்றபடியா வடிவாக யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்போ யோசிச்சு கொண்டிருக்க தான் ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சுது, ஒன்றுக்கும் யோசிக்காது என்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்தா எங்களோட வேலியை பாருங்கள், இதுதான் அந்த வேலி. அப்போ நான் வந்து பொதுவாகவே வந்து கட்டிட வேலைகள் செய்கிற இடங்களுக்கு எங்கேனாலும் போனால் இப்போ வீடுகள் அதுகளுக்கும் இப்போ வேறு படியில் எங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் படியில் போகிறவங்க அவங்கள கொண்டு வேலை செய்கிறேன். நான் போனால் நான் பொதுவாகவே அந்த உடைச்ச கல்லுவாள் அதுகள் இருந்தால் நான் எனக்கு தேவையான ஏற்றுறேன் நான். அந்த வளமையாக அவங்களுக்கு தெரியும். அந்த அதில் போட்டிருக்கிற கல்லுவாள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்றைக்கு பறிச்சது. இது இன்றைக்கு ஒரு அண்ணாக்கள்கிட்ட சொல்லி இப்போ வாங்கினாங்க. அது நம்ம காணாண்டு வாங்கினாங்க. இது வந்து வேறு இடத்துல அந்த மாவுள் வைக்கிற இடங்களுக்கு கோழி கூட்டுக்கு என்னடா அவ்வளோ கல்லுண்டு யோசிப்பாங்க. நான் சொல்கிறேன், விளக்க சொல்கிறேன். ஓகே, அப்போ இது வந்து காணாது. அப்போ இதனிடையில் உடஞ்ச தூள்கள் தானே இருக்குது. அது அப்படி தான் எங்களோட வீட்டை வந்து உண்மையிலே என்னென்னு சொல்கிறது, இந்த இடத்தை பொறுத்ததில் எங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் நல்ல மண் இருக்குது. இந்த இதில் வந்து நாங்கள் கடையில் மண் வாங்க தேவை. உங்களோட அத்தாங்கிட்ட மண் பறிக்கல, நான் எங்கட மண்ணை வெட்டி எடுக்கலாம். கிடங்கு ஒரு பக்கம் அடியில் தோண்டினோம்னு சொன்னால் நல்ல ஒரு குடும்பம் நல்லா வரும். அப்போ இது வந்து தேவையில்லை. நாங்கள் இந்த இதில் தான் இந்த மதிலே கட்டினாங்களே, இந்த மண்ணில் தான் எடுத்து கட்டினாங்க. அப்போ அது மாதிரிக்கு நாங்கள் இதில் வந்து கூட என்னென்னு சொன்னால் அதில் கிணத்தடி வருகிறபடியால் நாங்கள் அங்கே கிட்ட எடுக்காமல் கொஞ்சம் எட்டவா எடுக்கணும் வேண்டாம், கிணத்தடி கிட்ட எடுக்கக்கூடாதுன்றவியல் கோழிக்கோடு. அப்போ நாங்கள் கொஞ்சம் எட்டவா இந்த சென்டரில் எடுப்போம் வேண்டேன். கூடு வந்து இதில் தான் நாங்கள் போடுற பிளான். அப்போ இந்த வேலியே இப்படி இல்லாமலேன்னு சொன்னால் இப்படி இருக்க பாருங்க, கடந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த மாதிரிலாம் நாங்களும் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ உண்மையிலேயே வந்து அறுக்கையாக இருந்து கோழி வளர்த்த அதில் இருந்து இப்படியே நீளம் இந்த விடங்கான இந்த கிடக்கிற கல்லுகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு மதில் மாதிரி செய்ய போகிறோம். மதில் மாதிரி கட்டினா தான் அப்புறம் அதில் அந்த மதிலோட சேர்த்து கோழி கூடு எடுத்தோம்னு சொன்னால் இந்த தென்னைக்கு இங்கே வெளியில் நாங்கள் கொண்டு வரையில இந்த தென்னையோட எடுக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் அங்கால தென்னைக்கு தேங்காய்கள் விழுந்து பிறகு இடங்க இதெல்லாம் கோழிக்கூட்டை பழுதாக்கி போடுவோம் வரும். அப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து உடனே இப்போ மனுஷர்கள் என்ன செய்கிறாங்கடா நினைச்ச உடனேயும் மனுஷட்ட வாழ்க்கையிலையும் வந்து
ஐயோ நாங்கள் ஒன்று செய்யணுமென்ற உடனே லோனை 10 இன்ச்சு அப்படிலாம் செய்கிறாங்க. நானும் வந்து அப்படிலாம் செஞ்சேன். நான் ஆரம்ப காலத்தில் தொழிலுக்கு உரிய சாமான்கள் எடுக்கும் பொழுது நான் வந்து உண்மையிலேயே லோனை போட்டு தொழிலுக்கண்டு செய்கிறேன். ஆனால் இதுவும் ஒரு வகையில் தொழில் தான். அப்போ இதை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். இங்கே இதெல்லாம் வந்து கல் உங்களுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் உபயோகம் வாங்கணும்னு வச்ச கல். அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ இருக்கிற மதில் கட்டின மிச்ச கல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கல் வாங்கினா காணுமே நாங்கள் இருக்கிறத கொண்டு எல்லாமே சமாளிக்கணும்னு சொல்லி இந்த பாருங்க. நான் மதில் கட்டினாங்க சில பேர் ரெண்டாக நினச்சிருப்பாங்களா என்னடா கேட்டு போடலைன்னு சொல்லி. கேட்டும் போடத்தான் வேணும். அந்த கேட்டும் வந்து எப்படி போட வேணும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட அங்கே எடுத்துட்டுருக்கு எங்களுடைய உழைப்பின் நிமித்தம் அதாச்சும் வந்து நாங்கள் வந்து செய்கிற வேலைகளில் ஒவ்வொன்றையிலையும் மிச்சம் பிடிச்சு அதுலேருந்து வாரதை சேமித்து தான் அந்த கேட்டக்கூடி நான் போட வேணுமென்றதுக்காக நினைச்சமாம் கௌத்தமாம் என்றிருந்தால் அப்புறம் கதவை பிடிப்போம். நாங்கள் கேட்டையும் போடக்க ஒரு நல்லதாக போடணும். ஏன்டா காலம் பூரா அந்த கேட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காசுகளை முன்னாடி அறுக்க பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே இருக்குது. அப்போ எல்லாம் அதுக்காக கூட ஃபுல்லாக இது இங்கே அங்கே எங்கட வீடு தொங்கல் காண எங்கட இல்லை தான். ஆனால் நாங்கள் ஃபுல்லாக இல்லை அவ்வளவு ஆரம்ப காலத்திலே சொல்லிக்கிறேன். இல்லை உடனே நாங்கள் ஓடணுமென்று நினைச்சா களைச்சி போடுவோம். பெய்யத்தான் ஒரு கொஞ்சம் அதில் இது ஒரு 1000 அடி வரும். இது 60 அடி என்றது அப்படிதான் வரும். அந்த அளவு தூரத்தில் இருக்குது. அப்போ இதை வந்து நான் இப்போ நாளைக்கு நான் தான் 2 புடுங்க ஓடும் உண்மையிலே. இப்போ கடையிலே கொஞ்சம் வேலையில் வந்து குறைவு, சரியான குறைவு. அப்போ நானும் இன்னும் ஒரு படியில் இருந்துட்டா நான் எல்லாம் பிடுங்கி துப்புரவாக்கி அத்திவாரம் எல்லாம் வெட்டி விட்டுன்னு சொன்னார். வெட்டி விட்டா இருக்கிற கல்லுவலை எல்லாத்தையும் போட்டு தூத்து அவையில் வந்து மேசனாக்கள் இந்த மண்ணையும் எடுத்து கட்டுறதான் வேலைன்னு கட்டுறேன்டா 2-3 நாளைக்குள்ள குயிக்காக எல்லாம் செய்திருவீங்கன்னா எங்களுக்கும் இப்போ 4 இழுக்க சம்பளத்தால் போகும் என்ன. அப்போ நானே ஃபுல்லாக நின்று கடையில் வேலை வந்தாலும் அதை வாங்கி வச்சுட்டு செய்ய வேணும். உங்களோட அத்தான் தான் வந்து செஞ்சு தாரன்னு சொன்னவர். அதை சொன்னவர்னா நீங்கள் இந்த வேலிகள் எல்லாம் பிரித்து அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் அடுத்தாங்கண்ட இல்லை பிரித்தா கையோட கட்டணும். அப்புறம் அவங்களுக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அதனடியால் தான் நீங்கள் மற்றது வந்து கோழிகள் எல்லாம் வந்து நெருக்கம் அணிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு அன்றைக்கெல்லாம் கொமெண்டில் எழுதியிருந்தீங்க. உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் டக்கு எல்லாமே செய்யலை. அப்போ கோழியை வாங்கி நான் 3 மாதம் 4 மாதம் ஆகுது. ஆனால் ஏன் கூட அடிக்கிறேன்டா எங்கட வசதி இல்லாதபடியா கொஞ்சமா செய்வோம். படிப்படியா செய்வோம். வந்து இப்போ மனுஷன் வந்து பிறக்கும் பொழுது வசதியாக பிறக்கிறதில்ல, கஷ்டமாகவும் பிறக்கிறதில்ல. மனுஷன் இங்கே இருந்து தான் எல்லாத்தையும் படிப்படியாக கொண்டு வர வேணும். அந்த வகையில் நாங்களும் வந்து சரியான முறைக்கு எல்லாத்தையும் மெல்லமாகத்தான் செய்ய வேணும்ன்றது. உடனே வந்து எவரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நீங்கள் கூட எனக்கு அடித்து தந்தியல்னு சொன்னால் நான் இதில் அந்த சிவப்பு கோழியையும் வச்சு ஊர்கோழியும் கொஞ்சம் வாங்கி விட்டேன்னு சொன்னால் ஊர் முட்டையும் எடுத்துக்கொள்ள நாங்கள் எங்களுக்கு 10 லோட் அதாச்சும் வந்து இந்த கல் வந்து ஒரு லோட் வந்து இப்போ என்ன சொல்லுங்க. இது வந்து நான் முதல் வந்து இடித்த இடங்கள் அந்த வீடுகள் துப்புரவாக்க போகிறது இடிக்கிற இடங்களில் போனால் அதை உண்மையாக அதெல்லாம் ஃப்ரீயாக ஏற்றி கொண்டு வந்தது அந்த சாமான் எல்லாம். இது வந்து இன்றைக்கு நாங்கள் பறித்தது ஒரு லோட் 6500 6500 லோட் வேணும். அப்போ இன்னும் ஒரு லோட் கொண்டு வர போயினோம். இப்போ தான் கொண்டு போட்டு போனோம். பாருங்க டிராக்டர் வந்து போயிருக்குது. அப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கான்கிரீட் கல் இருக்குது. அப்போ அந்த சிலவழியில் இப்போ நானும் இப்போ தான் வந்தேன். நான் இதில் கொண்டு வந்து பறிக்க கொண்டோம். இதுக்குள்ள கொஞ்சம் கான்கிரீட் கல்லுகள் கிடக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல்லுகள் எடுத்து இங்கே அடுக்கணும் நாங்கள். மாறிக்கறி இப்போ உடைச்சி போட்டு விட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமா. இப்போ இதில் கிடக்கிற கான்கிரீட் கல்லுகள் நாங்கள் கொஞ்சம் எடுத்துஞ்சால போடணும். மற்ற சில இடத்துலேருந்து பாம்பு ஒழும்பாறது அதுவும் ஒரு பிரச்சனை. உண்மையாக என்ன நினைக்கிறேன் இப்போ என்ன நினைப்பீங்களோ தெரியலை. இப்போ தான் நான் இந்த வேலை முடித்து உண்மையிலே சாப்பிடக்கூடிய இல்லை. ஆனால் இதுவும் ஒரு தொழில் ரீதி தான். இந்த யூடியூப் சேனல் செய்கிறது வந்து ஒரு தொழில் ரீதி. இதுலேயும் ஒரு இங்கம் பெறும். உண்மையை தான் பேசணும், இங்கம் பெறும். அதனடியால் நாங்கள் வந்து வீடியோ ஒவ்வொரு நாளும் போடணுமன்ற ஒரு இது. அதனடியால் தான் நான் வந்த உடனே சாப்பிடாட்டிலும். ஆனால் இப்போ நாங்கள் இந்த மதில் எடுக்கல பிறகு இந்த பென தரைக்கலாம் போயிடும் போலடக்கண்ணா. அது நிற்கட்டும் பாவம். அது துண்டாக தம்பட்டி வெளுத்துவாங்க நினைக்கிறேன். வந்து அப்படி தான் வெளுத்துவாங்க நினைக்கிறேன். எல்லாத்தையும் உடனே செய்ய முடியும். உடுப்பை செய்யறேன்டா இதுக்கும் ரேட்டு புரிம்பா கொடுக்கணும். அந்த பெனையும் அதுலேயே ஒரு பெனை நிற்குது. அந்த எல்லியோட இருக்கிற பெனை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. நான் இப்போ டக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் அங்காளை மதில் எடுத்தோம்னு சொன்னால் அப்புறம் மதிலுக்கு மேலால விழுந்துருந்தா மதில் எல்லாம் உடைஞ்சு விட்டுரும். உண்மைதான். பாப்போம். நாங்கள் இப்போ வந்து இப்போ இருக்கிற கல்லை வந்து இப்போ தூக்கி போடும். ஒரு நாள்ல செய்யல அது 2 பெனையும் பிரட்டையிலாதோ தெரியல. அது தெரியல. ஆனால் இந்த பெனையும் கட்டாயம் பிரட்டணும். ஆனால் இதில் எங்களுக்கு இது தாரது என்னது நொங்கு. இப்போ நொங்கு பிடிச்சி கிடக்குது. அப்புறம் பெனங்காய் வரும். ஆனால் இதுக்குள்ளே பாம்பு நிற்குது. அதான் பாப்போம். ஏதோ பார்த்துக்கிது ஒன்றா செய்வோம். என்ன உண்மையிலே வந்து இந்த ஆசையை வந்து இப்படித்தான் என்னென்னு சொல்கிறது. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி மகிழனும்,
அன்பையினாலும் வேட்ட புழுவை பாருங்க ஓடி வேற மோடி ஓடி தெரியுற கல்லு விழுந்துருவோம் அவனுக்கு மேல என்னண்டு அங்கே புஷ்கன் ஓடி தோடி தெரியுற கல்லை தூக்கினாத்தான் சோறு அப்படித்தான் ஐயோ இப்போ இவரும் இந்த வேலை செய்ய கூலிக்கானுண்டா தான் சம்பளம் மிச்சம் இல்லையண்டா இப்போ நான் இதை தூக்கி இங்கே வைக்கல கடை வேலையும் இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே என்ன வேலையை தொடங்கி எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு முடிச்சா மிச்ச வேலையாகவே வந்து செய்வோம் நம்ம எல்லாம் பிறகு எல்லா வேலைக்கும் நீங்கள் ரெண்டா கடை வேலை பார்க்கணும் இல்லை பிறகு இப்போ 2 நாளாக கடையும் பூட்டு பிறப்பு தொலைஞ்சபடியா ஏன்னா புது மாங்காய் போட்டுன்னா 1 பூட்டு 2000 பூட்டு தேடி கொண்டு வந்து நான் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே மாற்றுவோம் இன்றைக்கு மாத்திர மாதிரி தான் இருந்தது ஆனால் திறப்பு கிடைச்சிட்டு காலமே கொண்டு வந்து கிடைச்சபடியா பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்க இந்த கல் எல்லாத்தையும் நான் தூக்கி அடுக்கணும் வந்த வரத்துலேயே என்னென்னு சொல்கிறது சோம்பேறியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது ஏன்னா அப்படித்தான் அதனடியால் தான் நாங்கள் வந்து மற்றது எங்கடைன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமாக செய்ய ஒரு சந்தோஷம் இருக்குமே கண்டிப்பாக நான் இவரை இதெல்லாம் அடைச்சல அந்த கோழிக்கூட நம்ம போட்ட அப்புறம் இதில் மிதந்தடைஞ்சால வேண்ட இல்லை கொஞ்சம் வேலிகள் எல்லாம் விழுந்துட்டு சொல்லி அடைக்கணும் இருக்கா இந்த வீடை வந்து அப்படி நான் ஒரு என்னென்னு சொல்கிறது வரும்பொழுது ஒரு பூங்கனி சோளை மாதிரி ஆக்கணும் என்றதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தானே செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேணுமென்றதான் என்னுடைய ஒரு விருப்பம் அதான் இந்த பைக்கு நாங்கள் மோட்டர் பைக் கொண்டு வர்றது இங்கே மோட்டர் பைக்கு இதுன்றதுக்கே இல்லை மண்ணுக்கு தான் எடுத்து கொண்டு வர்றது என்ன எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாசல் செய்யணும் பார்ப்போம் அது மட்டுமண்டு இல்லை இனி இந்த கல்வியில் சிலனே நாங்கள் யோசிக்கிறேன் நான் இந்த வீடை எடுத்து கொடுத்து முட்டுக்கு விட்டா சுகம் போல ஓ நாங்கள் இதுக்கு போட்டதில்லை எங்கடா வீடு இஞ்சி பாருங்க காணியும் அரைவாசி காணி முன்னுக்கு இருக்குது வீடு பின்னுக்கு சில நேரம் பைக்கெல்லாம் கொண்டு போகிற பஞ்சியில் வீடு முன்னுக்கு அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் கொண்டு ஆனால் பின்னுக்கண்டு சொன்னால் எங்களுக்கு கோழிக்கூட அடைக்கலாம் இல்லை இதாக இருந்திருக்கும் என்ன செய்கிறது எங்கிட்ட இது அமைஞ்சது அப்படியா போய்ட்டு ஓகே அது பிரச்சனை நல்லது நல்லது எல்லாம் மற்றது இது எங்களுக்கு ஒரு சோழியாக இருக்குது முன்னுக்கு வந்து அது மட்டும் இல்லை எங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நாங்கள் நினைச்சு கொண்டு வேலைகள் இந்த வெயிலுக்குலையும் இதில் வந்து நாங்கள் இருக்க நல்லா இருக்கும் நெஞ்சு பாருங்க பேனை தென்னை எல்லாம் இருக்கு இதில் வந்து நிற்போம் இந்த இதில் ஈனச்சில கட்டியிருந்தாலும் நாங்கள் விட்டுட்டேன் அப்புறம் கட்டுவோம் அது மட்டும் இல்லை இப்போ ஒவ்வொரு நாளும் காற்றுக்கு இதில் ஈனச்சில கட்டி போட்டு படுத்துட்டு சும்மா நல்லா தான் நித்திர வரும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு தேங்காய் விழுகிறாது 240 ரூபா போகுது என்ன இப்போ 240 250 நேற்று தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் நான் 220 ரூபா 150 தேங்காய் வெள்ளை தேங்காய் கிடந்துச்சு அதையும் நான் அன்றாடும் ஆனால் கொஞ்சம் இதாக இருக்குதுங்களா நீ இல்லாத மாதிரி கிடக்குது நல்லது அவளும் ஆனால் இந்த தென்னைக்கு நோய் பிடிக்குதுன்னு சொல்லி நான் அப்படி மாதிரி கிடாக்கு தேங்காயை பார்க்கண்ணா இதில் 3 கிடாக்கு ஆனால் தேங்காய் தன்ற சொன்னவே அந்த நெரிசலாக கிடந்தாலுமா தேங்காய் இப்படி தம்பேருங்க. ஆனால் இப்போ நீ நெக்கிற மாதிரி நல்ல மாதிரி வந்துட்டு பாருங்க இதில் நல்ல நிறைய குளியல் இருக்குதுண்ணா. ஆனால் இதுக்கு நாங்கள் பசலை வெட்டி போடுவோம் தெரியுமா? எல்லாத்தையும் வெட்டி போட ஆறாள் ஏலும் தனியாக நின்று ஒருத்தர் ஒன்றும் செய்யலாது. எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா தனியாக கஷ்டம்தான். இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னடா அப்படி வெளியில் இருக்கண்டா தான் ஒவ்வொன்றுமே இப்போ இப்போ நாங்கள் 1 வருஷம் 3-4 மாதம் ஆகுது. ஆனால் இந்த வேலிகெல்லாம் அப்படியே கிடக்கு. நான் சின்ன சொல்கிறேன் நான் கொஞ்சமாக செஞ்சு தாங்குவேன். வேலியை பார்க்க அரிக்கணமாக கிடக்கு. மரந்தடி ஒன்று வைக்கலாம் வைச்ச மரம் எல்லாமே ஆடு கடிச்சிட்டுது. இதுகளை ஒழுங்கு பண்ணி கொண்டு தான் மிச்ச வேலைகளை வந்து நாங்கள் வந்து செய்ய தயார் பண்ணோம். ஒவ்வொரு கண்டுகளும் விலை கொடுத்து நாங்கள் கூட வாங்கி ஆடு கடிச்சா இவ்வளோ கவலையாக இருக்கும். இதை நாங்கள் அறுக்க பண்ணிட்டு கண்டுகளை வச்சோம்டா அதுவும் ஒரு வளர்ந்து ஒரு இதாக போயிருமே. அது மட்டும் இல்லை இதே மாதிரி தான் எங்களோட வேலி அங்காலயம் புள்ள அப்படி தான் இருக்குது. அங்காலயமா இதுதான் இவ்வளோதான் நாங்கள் செய்ய போகிறோம். பாருங்கோ என்ன மாதிரி கிடக்கண்டு இங்கே நின்று இன்னும் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி தான் இருக்குது. இவங்களோட கோழிக்கூடு வந்து பார்த்துருப்பீங்களா? அதான் கோழிக்கூடு. வீட்டுக்கு பின்னால் வச்சுக்கப்படியாக கொஞ்சம் மனம் மதுகளாக கிடக்குது. சில நேரம் அம்சி பேசுவாள் தண்ட ரூம் எல்லாம் மணக்குதாம்மா. அப்படி கிளீன் பண்ணினாலும் கோழிக்கூடு வீட்டுக்கு பின்னால் வச்சுருக்கபடியாக கொஞ்சம் இதாக இருக்குது. அதைத்தான் அதுக்காகத்தான் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போவோம். வீட்டுக்கு இது இல்லாமல் முன்னுக்கு இருந்தேன்னா ஓகேயா இருக்குமே நீட்டாக வச்சுருக்கோம். செய்கிறத வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ இந்த வேலையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வேண்டாம் இந்த இதுகளை மரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு இதுக்கு தகரத்தை போட்டு அடைச்சி விடுவோம். கூட்டுறதுக்கு அங்கே இதெல்லாம் கிடக்கு கூட்டுறதுக்கெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும். இந்த கிளிவங்கஞ்சல் அந்த விழுந்தோன்றிருக்கா டெய்லி கூட்டணும். அதுவும் குருமான்னு கூட்ட சரியாக கஷ்டப்பட்டு தான் கூட்டுறதை கொண்டு இருக்கா. அப்போ அதனடியால் நாங்கள் அதில் இருக்கிற தகரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இஞ்சி இதை வேலியை அறுக்க பண்ணி விடலாம்.
அறுக்க பண்ணி விட்டால் தான் இனி பூ மரங்களோ ஏதாச்சும் மட்டும் நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை இந்த மாதம் ஃபுல்லாக வெயிலுக்குள்ள இருக்கல, அது உள்ளுக்குள்ள உண்மையில இருக்கல அவ்வளோ வீடுகள வீடுல சொன்னால் நான் என்ன செய்யறேன்னா தண்ணி அள்ளி ஊற்றி போட்டு தான் நான் இருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தேக்குன்னு குளிக்கல, இனி தான் இந்த முன்னுக்கு நின்று தான் கோஸ் பேப்பால் குளிக்க போகிறோம். குளிச்சா நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ள இரவு படுக்கிறாக்கு. அப்படித்தானுங்கட வாழ்க்கை. போகிறோம் அங்கே எல்லாம் ஓடி திரிஞ்சு போட்டு மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஓய்வு வேணும். அந்த ஓய்வுன்னு சொல்லி வந்தால் பேனை போட்டாலும் பேன்லேருந்து வரும் அப்படியே ஹீட்டான காற்று ஏற்கனவே இதெல்லாம் முடியெல்லாம் கொட்டுப்பட்டு புறாவும் பேர்ந்தும் இப்படியே விடுவமாக இருந்தால் எங்களுக்கு எனக்கு உடம்பு ஹீட் உடம்பு. அதனடியால் தண்ணியெல்லாம் வள்ளி ஊற்றி போட்டு தான் நம்ம வளமையாக உள்ளுக்குள்ள படுக்க ஓரளவுக்கு இதாக இருக்கும். என்ன ஓரளவுக்கு படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கும் பெருநிறத்தில் படுத்தா தான் ஓரளவுக்கு படுக்கலாம். அன்றைக்கு வீடியோவில் காட்டின அப்புறம் 30 கோழியும் இப்போ முட்டை போடுது, 30 முட்டை போடுது உண்மையிலேயே. அன்றைக்குவா சொல்லி கொண்டு இருந்தவா வீடியோ காட்டினோன்னையும் நான் ஒரு பட்டுருமோ முட்டை போடாம டெய்லி 30 முட்டை போடுதோ இல்ல. இப்ப 30 போடாம இருந்தது 30 முட்டை போடுது. ஆனா அப்படி இருந்தா எல்லாரும் ஒரே நாள்ல போட ஆயிருந்தானே 30 போடாம இருந்தானே 30 இப்ப போட்டு கொண்டிருக்க. அதனடியால உண்மையிலேயே ஒரு வகையில சந்தோஷம். எங்களுக்கு வீடியோ காட்டுறதுலயும் ஒரு வகையில சந்தோஷமா முட்டை திருப்பி விலை இறங்கிட்டு. ஆனா மேட்ச் விலை கூட இல்லையா? அது குறையாது, அதே விலை தான். ஓகே அப்போ பாருங்க இப்படித்தானே இதோட நான் சேர்த்து ஊர்கோழியும் வளர்த்தோம்னு சொன்னால் அது வீட்டு சாப்பிட போடுறபடி எனக்கு அந்த பெருசாக தாக்காது, எனக்கு லாபமும் வரும். இப்போ நான் இப்போ தான் இனி குளிச்சுட்டு நிற்கிறேன். இனி அந்த கல்லெல்லாம் தூக்கி அங்காலையெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி போட்டு இனி இரவு போல் இந்த வேலியெல்லாம் கொஞ்சம் இரவுக்குள்ள அதுக்குள்ள கை வைக்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பாம்புகள் வந்துடும், அந்த சுருட்டை பாம்பு புடையன் பாம்பு எல்லாம் நான் இருக்கின்ற 2-3 பாம்பு அடிச்சிருக்கிறேன். அதை நான் பார்ப்போம். அது அந்த கூட எங்கள்கிட்ட விட அந்த பனையில நிற்குதானே இந்த காத்து நேரங்களையும் சொல்லல, அது பாம்போல் தொம்மண்டு விழுந்து அதுதான். அப்போ சரியான பயமாக இருக்கும். ஓகே அப்போ நாங்கள் பாருங்க முன்னுக்கு காட்டுறேன். மற்றது பாருங்க இதில் ஒரு முருங்கை நின்றது அண்டைக்கு அவருக்கு காற்று அடித்த மழையோட. ஆனால் இந்த முருங்கை மீன் நான் சுண்டுறேன் நான் தெரியுமா, ஆனால் பிரியோசனமாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இப்போ வேலிக்கெல்லாம் விழுந்து அங்கால காணி வேலியெல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. அடுத்த ஆக்கள்கிட்ட வேலி அவைகள்கிட்ட சொல்லி நாங்கள் அப்புறம் இந்த வேலியை அடைக்க வைக்கணும். அடைச்சா தான் இது உண்மையிலேயே பார்க்க நாங்கள் அதை அரைக்கப்படுத்தி போட்டு இது சிறந்திருந்த பிரியோசனம் இல்லை. நாங்கள் இது எப்படியோ வச்சு பார்க்க ஜாட் மாதிரி கிடக்கு. இதில் பாருங்க உங்களுக்கு அப்படியே பாருங்க, இதில் கல் அதில் கல் இதில் கல் இஞ்சால மண் அங்கால மட்டை ரெண்டு பார்த்து அது ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஜாட் மாதிரி கிடக்குது. அப்போ எல்லாத்தையும் எல்லாம் துப்புரவாக்கி ஒதுக்கி ஒரு வகைப்படுத்தி நீட்டாக்கினா தான் ஒரு வீடு மாதிரி இருக்கும். இப்போ இந்த காணி முதல் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கிடந்த இந்த முன்பக்கமே இதாக கிடந்த என்ன பார்த்துட்டு சொன்ன ஐயோ இது என்னத்துக்கு வேண்டாம்னு சொல்லி உண்மையிலே சொல்கிறேன், இதை வேண்டாம்னு சொல்லி வீடு முன்ன போயிட்டு நான் என்ன சொல்கிறேன், வயசு பண்ண ஒரு அம்மம்மா மாதிரி நான் வாங்கணும் இந்த வீடு வாங்கணும் இதுதான் எங்களுக்கு சரி என்று சொல்லி ஐயோ இதெல்லாம் குப்பையாக இருக்கும் கூட்டையிலாண்டு இந்த குருமன் கூட்டவே கஷ்டமாக இருக்கு தெரியும். இருந்து அரிச்சரிச்சு எல்லாம் கருப்பாக கிடந்த மண்ணை எல்லாம் வெள்ளையாக்கி நீட்டாக்கி போட்டு தான் இவையில் இங்கே வந்த வீணம். என்ன செய்யறது அதெல்லாம் பிறகு அதுக்கு முன்னாடியே எல்லாம் எல்லாத்தையும் செய்து கொடுத்து தான் இது இந்த முத்தா சுத்தி கூட்டுறதுனால தான் தெரியுமா இன்றைக்கு கூட்டையில. ஆனால் இன்றைக்கு டைமும் இல்லை, வேலை டியூஷன் ஏற்றிறக்கிறபடியா ஒரு நாள் கூட்டாட்டிக்கு அந்த நீட் இல்லாமல் கிடாக்கும் முத்தத்தை. ஓகே அப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் எங்களோட பைப் லைனிங் பாருங்க கொஞ்சம் கொடுத்தபடி தான் கிடக்குது. இந்த இதை நீ தண்ணியை நீ அதுக்குள்ள விட்டு தான் நிற்கலாம், விட்டாத்தான் பாருங்க முத்தத்துக்கு அடிக்கணும் தண்ணி கொண்டு போய் வீட்டுக்கு அடித்தாத்தான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பண்ணாலும் கூலாக இருக்கும். அது என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டுக்கு பெருசாக அந்த இது இல்லை அவுட் கோல் அப்போ சரியான வெக்கியாக இருக்குமே என்ன. அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு அவுட் கோல் வைக்கிறவே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்யணும். சரியான வீட்டுக்குள்ளே இருக்கல அது இல்லைன்ற நித்திர முழிச்சு நன்று போகணும். மற்ற வீடு சில நேரம் முந்தி வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு படுக்கிறோம் நாங்கள். இப்போ முதுவெல்லாம் உழையுது அப்படி இதில் மண்ணுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் குளிர்மையாக இருக்குது. இப்படி தண்ணியை இன்டர்நெட் இதில் இரவில் 2 பேர் குளிப்பா தெரியுமா, குளிச்சு ஈரமாக்கி விட்டால் கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஈரமாக தான் கூட கேட்கணும். ஒரு நாளும் இதுதான் விளையாட்டு அவ்வளோ ரொம்பக்கியாக இருக்கும். அந்த நெத்தியலியானி பாவம் தண்ணியை ஊற்றி விடுங்க. உண்மைதான் சுற்றியான வெயில் எங்களோட தென்னை தலைச்சிட்டு தெரியுமா, நாங்கள் அந்த மதில் வைக்கல நாங்கள் பிரட்டி கொண்டு தென்னை காட்டுறோம். நான் நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படி வரும். நாங்கள் அப்படி இந்த பெரிய தென்னையை பிரட்டி கொண்டு செஞ்சு தலைச்சிட்டு பார்த்தீங்களா, அந்த நேரம் மழையோட வச்ச அப்படியே டக்குனு தலைக்காண்டு தான் சொன்னேன். நான் சொன்னேன் வச்சு பார்ப்போம், ஆனால் பச்சை பசல் என்று நாங்கள் செவ்வளோ கண்டுகள் வாங்கி ஒரு நாளும் தண்ணி ஊற்றுறதே இல்லை.
ஓகே அது மட்டும் இல்லைஞ்சா இருங்க இதுதான் நான் எனக்கு ஒரு கராச்சியாக நான் உருவாக்கினது முதல்ல வந்து வேலை செய்ய இதுக்குள்ள கிடக்குற சாமான் என்ன சாமான் சொல்லுங்க மோட்டர் சைக்கிள் சாமான் மோட்டர் சைக்கிள் தேவையில்லை அந்த அறைக்கு கிடந்ததெல்லாம் அந்த க்ளீன் பண்ணி இங்கே வெளியில் கொண்டு போட்டிருக்கேன் மோட்டர் சைக்கிள் சாமான் இன்ஜின் சாமான் எல்லாமே இருக்குது இந்த அப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரு அவர் மெக்கானிக்காரருக்கு தான் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போங்க உங்களுக்கு தேவைப்படும் தானே ஏன்னா வேஸ்ட்டாக இருந்து போகக்கூடாது என்ன அப்போ எடுத்து உரிய பேக்கில் கட்டி போட்டு வச்சு கிடக்குது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டு ஊர் ரெண்டு தேவைக்கு உங்களுக்கு அது தேவையாக இருந்தாலும் நான் இப்போ மோட்டர் சைக்கிள் வேலை செய்கிறதில்ல காசு ஒன்றும் தேவையில்லை எல்லாம் நல்ல சாமான் சும்மாவே கொண்டு போங்க தேவையண்டா வந்து எடுத்துக்கொள்ளுங்க M90 அதுக்குரிய கவலை பழைய மாடல் மோட்டர் சைக்கிள் நீட்டாக இல்லை கேபிள் வேலையெல்லாம் நிறைய கிடக்கு எங்களுக்கு காசு தேவையில்லை யாருண்டாலும் கொண்டு போய் உழைக்க வேணும் அதான் என்னுடைய இது நிறைய சாமான் இருக்குது மோட்டர் சைக்கிள் சாமான் தான் இதுக்குள்ள ஃபுல்லாகவே இருக்குது ஏன்னா நம்ம பார்ட்ஸாக வச்சு விற்றது இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஒவ்வொரு டைம் இந்த பாருங்க இதுக்குள்ள எல்லாம் வந்து இது வந்து சவாரின்ற மண்டை M90 பிரேக் இந்த பிரேக் லைட் கிளாஸ் அதெல்லாம் கடையில் வாங்குறேன்னா ஒன்றும் என்ன எல்லாமே வந்து நியாயமான விலை வரும் அது மட்டும் இல்லைங்க இதுக்குள்ளே வந்து கேபிள் ஐட்டம் கிடக்கு எல்லாமே வந்து இடங்கள் எல்லாம் பிரச்சனையால் பாருங்க எல்லாம் வந்து இப்படி விட்டுருக்குறோம் இப்போ நாங்கள் வந்து செய்கிறது வந்து நீங்கள் நினைச்சிருப்பீங்க பெரிய இதை நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் உள்ள வச்சிருந்தோம் பிரியோசனம் இல்லை ஏன்னா இப்போ நாங்கள் பைக் வேலையில் செய்கிற இல்லை தானே யாருக்கண்டாலும் கொடுத்தா பிரியோசனப்படுத்தாங்க பெரிய அளவு ஒரு பிஸ்னஸாக தான் நான் வந்து செய்து கொண்டிருந்தேன் நான் ஆனால் எங்களை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க தேவையில்லாத கதை எல்லாத்தையும் எழுதுறாங்க சைக்கிள் அண்ணாத்தையும் பேசுறாங்க தேவையில்லாமல் வந்து நிறைய விஷயங்களை வந்து எழுதுறாங்க வேலை செய்ய நாங்கள் செய்கிற வேலை என்னென்னது உங்களுக்கு தெரியுமே தெரிஞ்சு நாங்கள் வேலை செய்யாத இந்த பொருட்கள் எல்லாமே வரும் அதை வந்து யோசிக்க வேணும் பாருங்க இந்த ஆரம்ப வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஒரு லக்கம் போய் பார்த்தா தெரியும் வந்துட்டு தெரியாமல் எழுதுறீங்க இதெல்லாம் வந்து பிரேக் கிளாஸ் இதுக்குலாம் ஃபுல்லாக கேபிள் இருக்குது இது ஒரு கடையில் விற்க இருந்தால் அப்படியே வாங்கினாங்களே எங்கட கடைக்கு அங்கே வச்சு வீட்டோட வச்சு செய்து நல்ல மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது பிஸ்னஸ் எல்லாம் சட்டப்படி இருந்தது திருப்ப ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டபடியே எல்லாம் திருப்பமாக போயிட்டுது அந்த திருப்பத்தை நாங்கள் திருப்பி சேஃப்டியாக வாழணும் என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த நான் ஓடி திரிஞ்ச இளப்பட காலத்தில் ஓடி திரிஞ்ச சைக்கிள் இப்போ கம்ஜிக்கு காத்தடிச்சிட்டு கொடுக்கணும் கம்ஜி ஒரே ஏஜிராக்கிறபடியே கம்ஜி சைக்கிள் ஓடுறத மறக்கப்போறா அப்போ பாருங்க இப்படி இப்போ இதில் வந்து நிறைய சாமான்கள் உண்மைக்குமே இருக்குது நீங்கள் யாரெண்டாலும் தேவையான ஆக்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வச்சு விற்று நீங்கள் உழைக்க வேணும் அதை என்னுடைய விருப்பம் தேவையாக இருந்தால் வந்து வாங்கிக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை நான் இல்லை என்று சொன்னாலும் சர்மி இங்கே நிற்கும் நின்று நீங்கள் வந்தால் முழு சாமானையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டியதான் எங்களுக்கு தேவையில்லை ஓகே அப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் கல் அடிக்கி போட்டு நாங்கள் கராச்சி அண்டு போட்டோம் இடம் இப்போ இருக்கிற கராச்சி இஞ்சி என்ன மோட்டர் சைக்கிள் சாமான் மாத்திரம் இருக்குது அதான் இஞ்சால வேறுங்க எங்களோட கோழிகள் வந்து கொக்கரிச்சு கொண்டு நிற்கிறேன் கொண்டி கொண்டு இங்கே வேறுங்க அவருக்கு நான் சாப்பாடெல்லாம் போட்டுட்டேன் அதை விட தான் அமைதியாக நிற்கிறேன் தண்ணி முடிஞ்சது போடுங்க அதுதான் இப்போ அன்றைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ தான் நான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன் மாமன்ட்டு என்ன செய்கிறது அது நீங்கள் பரவாயில்ல சொல்கிறவங்க வந்து ஆரம்ப வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தொழிலை வந்து எவ்வளோ ஒரு நேசிக்கிறேன் எனக்கு வந்து வேலை செய்யணும் வேலை செய்கிற காசு ரீதியை வாங்குறது எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுதான் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குமே அந்த அப்படி இதண்டேக்கா அது பெரிய ஒரு ஆசையாக இருக்கு நாங்கள் உழைச்சி இப்போ நாங்கள் அதுக்காக உழைக்காம எவ்வளோ காலம் இருந்து நாங்கள் உழைச்சி இப்போ ஒவ்வொரு நாளாந்தம் ஏதோ ஒரு எங்களை தேவைக்கு நாங்கள் சில நேரங்களில் கொஞ்சம் மட்டுமட்டான இந்த சூழ்நிலையில் எல்லாம் இருந்தது இப்போ ஏதோ ஒரு கடவுளே என்று சொல்லி உண்மையிலே ஏதோ வகையில் எங்களோட முயற்சி நிமித்தம் போய்கொண்டிருக்கேன் அப்படி இப்படி செய்ய இது மட்டுமல்ல இன்னும் பெரிய நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னாங்க எங்களுக்குன்ற ஒரு சொந்தமாக இடம் இருந்தால் நாங்கள் எதுவுமே செய்து கொள்ளலாம் பண்ணையாக்குற பிளான் எல்லாம் வந்து இருக்குது அதில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க இப்படி வேறு மட்டும் இது நீங்களும் வந்து உங்களோட வீடுகளில் இருந்து நீங்களும் இதுவரை வந்து செய்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லா மனுஷர்களும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிள்ளைகள் எங்களை நம்பி பிறந்திருக்கும் அந்த பிள்ளைகளையும் வந்து ஒரு கசப்பு இல்லாமல் அந்த பிள்ளைகளையும் நாங்கள் வந்து வளர்க்கணும் படிக்கிற இடங்களுக்கு எல்லா மற்ற பிள்ளைகளை கண்டாலும் எங்களோட பிள்ளைகளை தான் நான் நினைக்கிற ஒரு ஆள் அப்போ அப்படி இருக்கும் பொழுது எல்லோருடையும் சந்தோஷமாக நல்ல மாதிரி இருக்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து ஓகே அப்போ நாங்கள் வந்து இதோட வீடியோ வந்து முடிக்க போகிறோங்க தண்ணி ஊற்றி பாருங்க இதில் வந்து வெள்ளமாக வந்துடும் ஆனால் வெள்ளமாக வந்தால் தான் ஓரளவுக்கு ரெண்டாலும் இதாக இருக்குமா நான் இப்போ நெடுவலம் தண்ணி ஊற்றினா அந்த நிலையில் வந்து ஊக்கி போடும் நிலையலுக்கு படாமல் தான் இதுன்றது இதுக்கும் ஒரு கூடிய சீக்கிரம்
ஒரு 5-6 வருஷம் போனோடனே நாங்கள் அடுத்த ஒரு வேலையை செய்வோமே. செய்யத்தானே வேணும். கடை வீட்டு வேலையில் நாங்கள் செய்யத்தானே வேணும். நாங்கள் என்ன உழைச்சி நாங்கள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். இப்போ அதுக்கு தானே நாங்கள் ஒவ்வொரு சீட்டுகள் போடுறது என்னென்னு சொன்னால் அதை பின்னுக்கு வருஷம் முடிய சீட்டு போடுற பெரிய மகள் வந்து சொல்லியிருந்தவங்க நீங்கள் சீட்டுகள் போடாதீங்க நம்பிக்கை அப்படி அதை விட பேங்கில் போடுறோம். ஆனால் பேங்கில் நாங்கள் போடுறோம்னு சொல்லிவிட்டு எங்களோட சேவையை எடுத்துருவோம். சீட்டுன்றால் கட்டுவோம்ன்றது ஆனால் நம்பிக்கைக்குரியாக்களோட தான் போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ ஒரு 4-5 நாங்கள் 6-7 வருஷமாக செய்கிறோம் என்ன சீட்டு தொடர்ச்சியாக அதில் இருந்தேன். ஓகே, அப்போ இதோட வந்து நாங்களும் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோடு சந்திப்போம். இது வந்து ஒரு அவசரத்துக்கு எடுத்த வீடியோ, கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும். நாளைய நாட்களில் பார்த்துக்கொள்வோம் என்ன செய்கிறோம்ன்ற ஒவ்வொன்றையுமே. பாய்.